தன்னை அறிவது, தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு கோணங்களில் பல்வேறு மனிதர்களால் நீங்கள் போதிக்கப்பட்டிருப்பீர்கள். எப்படி என்பதை ஒருவாறு சொல்லித் தருவார்கள். உங்கள் எதிரே நிற்கின்ற இந்த பாலகுமாரன் யார் என்பதை சொல்லிவிட்டு, உன்னை அறிந்தால் என்ற விஷயத்தினுடைய ஆழத்திற்கு போவது எப்படி என்பதை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். லைட்டெல்லாம் என் பக்கம் இருக்க, நியாயத்துக்கு அந்த பக்கம் இருக்கணும். உங்கள் முகங்கள்லாம் பார்க்கணும். யாரெல்லாம் சிங்கப்பூர் தமிழர்கள் என்று பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் என் மீது வெளிச்சம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நண்பர்களே, நானும் இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு ஓரத்தில் நகத்தை கடித்து கொண்டு பேசினவர்களை பதற்றத்தோடு பார்த்து கொண்டிருந்தவன். ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆள். எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் எதுக்குமே கெட்டிக்காரன் இல்லை, எனக்கு தன்முனைப்பே இல்லை என்று யாரேனும் சொல்லிக் கொண்டிருந்தால், யாரேனும் இந்த கூட்டத்தில் நினைத்து கொண்டிருந்தால், நண்பர்களே, உங்கள் வயதில் நானும் உங்களைப் போலவே பல் நகம் கடித்து கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவன். எழுந்திருப்பதா, உட்காருவதா, கேட்பதா, கேட்காமல் இருப்பதா, தெரிந்ததாக அலட்டிக் கொள்வதா அல்லது தெரியாது என்று மண்டியிடுவதா என்று குழம்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் இது புரிந்துவிட்டது. பாலகுமாரனுக்கு 8வது படிக்கும்போது கணக்கிலே மார்க் 0. 4 கணக்கு, ஒரு கணக்குக்கு 25 மார்க். அநேகமாக நம்ம கிளாஸில் ஒரு 10-15 பேராவது 100 மார்க் வாங்குவான் என்று ஆசிரியர் சொன்னார். நிறைய பேர் 100 மார்க் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் 75, நிறைய பேர் 50. நான் மட்டுமே 0. ஏனென்றால் எனக்கு ஒரு கணக்கும் தெரியும். நான் கெட்டிக்காரன் இல்லை என்று அர்த்தம் அல்ல, நான் கெட்டிக்காரன். ஆனால் என் மனம் ஒருமுகப்படவில்லை. நாளைக்கு கணக்கு பரீட்சைனா கணக்கு பரீட்சைக்கு பதிலாக வேறு ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அலையல், ஒரு அவஸ்தை என்னிடம் இருந்தது. இதை எப்படி அகற்றுவது, இது அகற்ற முடியுமா என்று கூட தெரியாத ஒரு அவஸ்தை இருந்தது. போய் உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் போய் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு கேட்கறதுக்கு தெரியாத அறை வாங்கிட்டு வந்திருக்கேன். சைக்கிள் லைட் இல்லாத போலீஸ்காரர் பிடித்த போது கெஞ்சுவதா முறைப்பதா என்று எனக்கு தெரியவில்லை. கெஞ்சினதை விட முறைத்தான் நல்லது, போய் நண்பர்களிடம் பீற்றிக் கொள்ளலாம் என்று சொல்ல, அந்த போலீஸ்காரர் அப்படித்தான் லைட் இல்லாத வருவேன், என்ன பண்ணுவேன் என்று கேட்க, சரியான அடி. நண்பர்களிடம் வந்து அடிபட்டதை சொல்ல மிகப்பெரிய கேலி. ஆக ஒரு 16-17 வயதில் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு உங்கள் எதிரே நின்று பேசிக் கொண்டிருந்த பாலகுமாரனுக்கு அறவே தெரியாது. மக்கு, ஞாபக சக்தி குறைவு, பேச்சிலே ஒரு தெளிவில்லை, ஒரு குழகுழன்னே பேசறிய, ரொம்ப கடுமையான வார்த்தைகள் வந்து விடும். 0 மார்க் வாங்கின உடனே ஒரு வாத்தியார் கூப்பிட்டு சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு மக்கு பாப்பானா நான் பார்த்ததே இல்லை. இது எனக்கு மட்டுமல்ல, நான் சார்ந்த இனத்துக்குமே நான் கேலியாக போனேன். இது துடிக்கி வைத்தது. ஆனால் எப்படி மீள்வது என்று தெரியவில்லை. நான் மறுபடியும் என்னை பற்றி சொல்கிறேன். அப்பொழுது உங்களுடைய முகம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கணக்கில் மார்க் ஃபெயிலியர், அடுத்த வாரமே போலீஸ்காரங்கிட்ட அடி, அதுக்கு அடுத்த தடவை ரொம்ப அபத்தமான ஒரு முட்டாள்தனமான, எந்த இளைஞனுமே செய்யக்கூடாத ஒரு வெட்கத்தகவான ஒரு காரியம். அதை இங்கே சொல்றது கூட எனக்கு வெட்கம் இல்லை, ஏன்னா அந்த இடம் தாண்டி வந்தாச்சு. பக்கத்து வீட்டு பையன், ஒரு இளைஞர், என்னை விட 10 வயது பெரியவர், எதிர் வீட்டு பெண்ணுக்கு காதல் கடிதம் கொடுக்க வேண்டும் என்றார். என்னை கூப்பிட்டு, நான் 2 அணா தரேன், இந்த லெட்டரை மஞ்சுளா கிட்ட கொடுத்துருவியா? 2 அணானா மசால் தோசை, ரைட், நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னேன். அந்த 2 அணாக்கு வாங்கி கொண்டு போய் மஞ்சுளா கிட்ட கொடுத்தேன். அடுத்தது மஞ்சுளா ஒரு லெட்டர் வந்து, நான் 2 அணா தரேன்,
என்கிட்ட ராஜாராம்கிட்ட கொடுத்துறியா? அடாடா கொடு. இன்னொரு 2 வாங்கினேன், கொடுத்தேன். இதோடு அமைதியாக இருந்திருக்க வேண்டும். மறுபடியும் இன்னொரு லெட்டர் ராஜாராமனிடமிருந்து மஞ்சுளாவுக்கு போயிட்டு 2 கிடைத்தது. அங்க 1-2 வாங்கின நன்றியாவது இருந்துக்கணும். அப்படி என்ன இந்த லெட்டரை படிச்சுட்டு அவ்வளவு சந்தோஷமாயிட்டாளே மஞ்சுளா, இந்த லெட்டர்ல என்ன இருக்கும்? 2 வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு போய் கெட்டிலில் அந்த கம்மை மெல்ல ரிமூவ் பண்ணி நீராவை வச்சு லெட்டரை பிரித்து எடுத்து படுத்தா தேன் சொட்டுகின்ற ஒரு அருமையான காதல் கடிதம். என்ன பார்த்த ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு தமிழ் மீது ஆர்வம் ஏற்பட்டதே அன்றைக்குத்தான். நான் அந்த காதல் கடிதத்தை என்ன பண்றது, எனக்கு வரல, யாருக்கோ போயிருக்கு, ஆனால் நல்லா இருக்கு, பிற்காலத்தில் உதவும் என்று நான் அதை ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டேன். அந்த பிரதியை எடுத்துக்கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையா அந்த எழுதின நான் காப்பி பண்ணது இடது பாக்கெட்டில் வலது பாக்கெட்டில் அவன் வச்சு கொண்டு போய் மஞ்சுளாட கொடுத்து ராஜாராம் கொடுத்தாங்க. மஞ்சுளா கொஞ்சம் ஏறி இறங்க பார்த்தா, லெட்டரை பார்த்தா, திருப்பி என்ன பார்த்தா, இது உட்கார இன்னொரு லெட்டரை கொடுத்துட்றேன், உடனே கொடுத்துரு போனால் இன்னொரு லெட்டர் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிது. இவ்வளோ நல்ல லெட்டருக்கு இவ்வளோ சீக்கிரமாக லெட்டர் எழுதியிருக்காளே, என்ன எழுதிப்பா பார்க்கலாமே. அந்த 2 வாங்கிட்டு அந்த லெட்டரையும் பிரித்து பார்த்தேன். இந்த பாலகுமாரன் ஒரு மடையன், லெட்டரை பிரித்து படிக்கிறான், அயோக்கியன். அவனிடம் லெட்டர் கொடுக்காதே. ஆனால் நான் மடித்து அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அன்றைக்கு விதி சதி செய்தது. நான் ஒரு ஸ்கிரிப்ளிங் பேடில் அந்த லெட்டரை காப்பி பண்ணேனோன்னா அந்த இம்ப்ரெஷன், பால் பாயிண்ட் இம்ப்ரெஷன் அந்த கீழே இருக்கிற பேப்பரில் இருக்குது. எங்கள் அப்பா அந்த ஸ்கிரிப்ளிங் பேட் எடுக்கிற போது என்னமோ அழுத்தி எழுதியிருக்காங்களே, அது என்னமோ காதல்னு வார்த்தை வருது, இவன் கையெழுத்தா இருக்கே அப்படிங்கிறனால எங்கள் அப்பா மெனக்கிட்டு அதை பொடி பண்ணி, பென்சிலை பொடி பண்ணி அது மேலே தடவி அது என்னன்னு பார்த்து அது ஒரு காதல் கடிதம். இல்லை, நான் பண்ண தப்பு என்னன்னாக்கா அதில் ராஜாராம்னு போட்டுக்கணும், ஒன்றும் போடலை, பின்னாடி நம்ம கையெழுத்து போட்டுக்கலாம்னா உன் அன்புடையான்னு சொல்லிட்டு பிளாங்காக விட்டேன். நான் தான் யாருக்கோ லவ் லெட்டர் எழுத போறேன்னு அடி கண்டதெல்லாம் எடுத்து அடிச்சார். அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நாட்களுக்குள் விதவிதமான அனுபவங்கள். ராஜாராமனும் அடிக்க வரான், மஞ்சுளாவும் முறைக்கிறான், வீட்டில் அப்பாவும் சாத்துறாரு. நான் திகத்தி போய் வீட்டை விட்டு ஓடிலாமா, பாம்பேக்கு ஓடினா நல்லா இருக்குமே என்று யோசிப்பண்ணும் போது கௌடியா மடத்திற்கு போய் கடைசியாக ராயப்பேட்டை கிருஷ்ணனிடம் விடைபெற்று போகலாம் என்று நினைத்த போது அங்குள்ள ஒரு பிரம்மச்சாரியிடம் நான் சரியாகவே இல்லை, எது எடுத்தாலும் நான் ஃபெயிலியர், கணக்கில் சைஃபர் மார்க், எங்கே முறைக்கக்கூடாதோ அங்கே முறைச்சி ஒரு அறை வாங்கினேன். இன்னும் கர்ணம் வலிக்குது. அப்பாவிடம் இந்த மாதிரி லெட்டரை திருட்டுத்தனமாக படித்தேன், அதை அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஏரியாவில் யார் பக்கம் போனாலும் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா 17 வயசே லவ் லெட்டர் எழுதுவேன்று அந்த காலனியில் அத்தனை பேருக்கும் தெரிந்து விட்டது. இவங்க கூட பேசாதே என்று என் நண்பர்களை எல்லாம் விலக்கி விட்டார்கள். நான் தனிமையில் இருக்கிறேன், நான் என்ன செய்வது? நல்ல வேலை என்று சொன்னார். எனக்கு புரியவில்லை என்று சொன்னேன். நல்ல வேலை, உன்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார், உன் நண்பர்கள் இல்லை, உனக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை, எனவே கிருஷ்ணர் தான் உனக்கு இனிமேல் உதவி, கிருஷ்ணரிடம் போய் கேள். நீங்கள் எதுவும் சொல்லித்தரக்கூடாதா? எனக்கு சொல்லித்தர ஒன்றும் தெரியாது, ஆனால் கிருஷ்ணரிடம் கேள், கிருஷ்ணர் ஏதாவது சொல்லித் தருவார். எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் கௌடியாமனை போய் சுற்றின்னு கிருஷ்ணர்கிட்ட போய் நின்ன உடனே கண்லேருந்து ஜனம், எதனாலையும் ஒரு அழுகை, ஒரு விசும்பல். போய் திருப்பி சுற்றி வரும்போது ஒரு மனம் மிருதுவாக இருந்தது. என்னை ஏறிட்டு பார்த்த அந்த பிரம்மச்சாரி, நான் உனக்கு ஒரு சிறிய வித்தை கற்றுக் கொடுக்கிறேன், அது பெரிதாக வளர்ந்து உன்னை காப்பாற்றும். உட்கார்ந்த உடனே எனக்கு அவர் சொல்லி கொடுத்தது நாடி சுத்தி. நண்பர்களே, இந்த நாடி சுத்தி, பிறகு பிராணாயாமம், பிறகு மந்திர ஜபங்கள், பிறகு தியானம் என்று பல இடங்களுக்கு நான் போனதற்கு உண்டான முதல் அந்த நாள் தான் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. பாலகுமாரன் ஒரு மேடையில் நின்று சிங்கப்பூருக்கு பேசுகின்றான் என்றால் அந்த ஒரு நாளில் நான் மூச்சு சரியாக இழுத்ததும் மூச்சு சரியாக விட்டதும். வாழ்க்கையில் என்ன அவமானம் நீங்கள் பட்டிருந்தாலும் தயவு செய்து பயப்படாதீர்கள் நண்பர்களே.
குண்டி போகாதீர்கள். ஒரு சின்ன வித்தை இந்த சிங்கப்பூரில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறேன். கொஞ்சம் கவனமா பிடிச்சிட்டீங்கன்னா போறோம். உங்களை ஆராய்வது, உங்களை அறிவது எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். ஏன் உங்களை அறிவதில் இத்தனை தாமதம்? ஏன் உங்களுக்கு மீட்டிங் போட்டு இப்படி சொல்ல வேண்டும்? ஏன் உங்களுக்கு இன்னொருவர் வந்து போதிக்க வேண்டும்? உங்களை அறிவது என்பது அத்தனை சிரமமா, அத்தனை ஹிம்சையா என்றால் ஆமாம், மனம் சிக்கலானது. தந்திரங்கள் செய்வது, நம் மனம் நம்மை ஏமாற்றுவது போல நம்மை வேறு யாரும் ஏமாற்றவில்லை. ஆக உங்கள் மனம் உங்களை ஏமாற்றாமல் இருக்கின்ற என்ன செய்ய வேண்டும்? உள்ளே மனதிற்குள் ஒரு அமைதி வர வேண்டும். அந்த அமைதி எப்படி வரும்? போய் தனியா உட்காருங்க. எப்பொழுது பாலகுமாரன் நண்பர்கள் இருந்து உதறி விடுபட்டு அவமானப்பட்டு தனிமையை தேடி போகும் போது நல்ல காலம் பிறந்து விட்டது. தனியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். தனியாக இருக்க பழகும் போது ஆரம்பத்தில் ரொம்ப சமமாக இருக்கும். பேசி பேசி களைத்தவர்களவா, அந்த பேசி பேசி களைத்தவர்கள் எல்லோருக்கும் தனியாக இருப்பது சமமாக இருக்கும். தனியாக இருக்கும் போது இன்னொரு வித்தை சொல்லி தருகிறேன். இடது பக்கம் மூச்சு 8 இழுத்து, வலது பக்கம் 16 விடுங்கள். வலது பக்கம் 8 இழுத்து, இடது பக்கம் 16 விடுங்கள். இது ஹடயோகம் என்பதின் ஆரம்ப பாடம். யோகம் என்பதின் ஆரம்ப பாடம். மறுபடியும் சொல்கிறேன், நன்றாக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். இடது பக்கம் இழுக்கணும், வலது நாசியை மூடிக்கணும். 8 இழுத்து, வலது பக்கம் 16. 1 2 3 4 5 6 7 8 இழுத்தாக்கி விட்டது. வலது பக்கம் இடதை பொத்திக் கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அது வெளியிடு. 8 16 8 16. உடம்பு அப்படி உட்காரும். முதுகெலும்பு தலை கழுத்து நேராக உட்காரும். யாருக்கு முதுகெலும்பு கழுத்து தலை நேராக இருக்கிறதோ அங்கு சிந்தனைகள் சரியாக நேராக செயல்பட துவங்கும். உட்காரவே நமக்கு தெரியல. உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். அழுத்தமா ஸ்டடியா முதுகெலும்பை குறுக்கு நேர வச்சு, முதுகெலும்பை நேர வைத்து, தலையை நேர வைத்து உட்காருவது என்பது இந்த நாடி சுத்தி என்பதும் போது வரும். இந்த நாடி சுத்திக்கு பிறகு பிராணாயாமம் என்கிற ஒரு வித்தை இருக்கிறது. அது ஒவ்வொரு உட்கார்ந்து ஸ்டேஜில் உட்கார்ந்து சொல்ல முடியாது, நேரடியாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனாலும் சொல்கிறேன். 8 இழுத்து, 20 நிறுத்தி, 16 வெளியே விடுங்கள். 20 நிறுத்தி 8 உள்ளே இழுங்கள். 20 நிறுத்தி 16 வெளியே விடுங்கள். இது 1. இந்த மூச்சு இழுத்து, மனமும் மூச்சும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை. கோபத்தில் உங்கள் மூச்சு தாறுமாறாக இருக்கிறது. காமத்தில் உங்கள் மூச்சு வேறு விதமாக செயல்படுகிறது. சந்தோஷத்தில் உங்கள் மூச்சு வேறு விதமாக இயங்குகிறது. மூச்சை சரியாக கவனமாக நீங்கள் கையாண்டீர்கள் என்றால் சிந்தனை சரியாக போகும். அன்றைக்கு பாலகுமாரனுக்கு அந்த மூச்சு பயிற்சி மிக தெளிவாக பலமுறை 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 சொல்லிக் கொடுக்கப்பட்டது. என்னன்னு வேணும்? வைராக்கியம். செய் அல்லது செத்து மடி. செய். மூச்சு பயிற்சி கற்றுக்கொண்டு விட்டாயா, நாளை காலையில் உட்காருங்க. எப்போ? வயிற்றில் எம்டியா இருக்கிற போது காலையில் 7லேருந்து 7:30 10 தடவை கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கிறது. இந்த சிஸ்டத்துக்கு வரத்துக்கு வைராக்கியம் வேணும். இல்லை இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு இல்லை. வைராக்கியம் இல்லை என்று ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கணும்னா உள்ள ஒரு வெறி, ஏதேனும் ஒரு வழியை கைப்பற்றிக் கொள்கிற ஒரு வழி, அந்த வைராக்கியம் வேணும். செய் அல்லது செத்துமடி என்பதனுடைய விஷயமே. செத்துமடி என்ன பிசிக்கலா செத்து போன அர்த்தம் இல்லை, தற்கொலை பண்ணிக்கோன்னு அர்த்தம் இல்லை. நீ சரியா செய்யலையா, இங்க இருக்கிற லட்சம் மக்களில் ஒருவனாக சாதாரணமாக இறந்தவனாகத்தான் இருப்பாயே தவிர இருப்பவனாக, மேடையில் இருப்பவனாக, புகழ் உழ்ப்பவனாக இருக்க முடியாது. செத்துமடி இறந்தவனாகத்தான் இருக்க முடியும். வெறுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். வெறுமே உடலால் அசைந்து கொண்டிருக்க முடியுமே தவிர சாதிக்க முடியாது. ஆகவே செய் என்று சொல்லப்பட்டது. இந்த செய் என்பதற்கு அடிப்படையான தேவை வைராக்கியம். இந்த வைராக்கியம் உள்ளுக்குள்ள வந்து காரியம் செய்ய ஆழ்ந்து உட்கார்ந்து விட்டால் திரும்ப திரும்ப
அந்த அந்த நாடி சுத்தி என்பதை காலையும் மாலையும் செய்ய துவங்கி விட்டால் உள்ள இடம் மாறும். இதற்கு பிறகு பிராணாயாமம் நாடி சுத்தி செய்து உங்க லங்ஸ் பெருசான பிறகு, உங்களுடைய உடம்பினுடைய இரத்த ஓட்டங்கள் சரியான பிறகு பிராணாயாமத்திற்கு போகலாம். இந்த பிராணாயாமம் செய்த பிறகு இன்னும் அழகான மந்திர ஜபங்கள் இருக்கின்றன. இந்த மந்திர ஜபங்களுக்கு போகலாம். இந்த மந்திர ஜபங்கள் வடமொழியில் இருக்கும், தமிழிலும் மந்திர ஜபங்கள் இருக்கின்றன. கடவுள் பெயரோ அல்லது வேறு ஏதேனும் ஒளியின் பெயர் ஒளியோ நீங்கள் மந்திரமாக வைத்துக் கொள்ளலாம். திரும்ப திரும்ப சொல்லுகிற போது உடம்புக்குள் மனதுக்குள் ஒரு பெரிய பேரமைதி படர்கிறது, பெரிய அமைதி படர்கிறது. இதை அனுபவித்தால் தான் தெரியும். நம்முடைய மனம் துள்ளிக்கொண்டே இருக்கிற போது முகம் தெளிவாக இருக்காது. உள்ளே மனம் அமைதியானால் முகம் மிகச்சிறப்பாக இருக்கும். பாலகுமாரனுடைய 25 வயது லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் போட்டோ, 30 வயசு டிரைவிங் லைசன்ஸ் போட்டோ, 35 வயசு, இப்போ இருக்கிற 55 வயசு 57 வயசு டிரைவிங் லைசன்ஸ் போட்டோ பார்த்தால் இந்த 57வது வயதில் தான் நான் அழகாக இருக்கிறேன் என்று போட்டோ பார்த்த அத்தனை பேரும் சொல்கிறார்கள். அது அழகல்ல, தெளிவு. தலைமயிர் கருப்பாக இருப்பதும் கன்னங்கள் உப்பி இருப்பதும் அழகல்ல, கண்ணில் இருந்து வருகின்ற ஒளிதான் அழகு. அதுதான் உங்களை கவர்ச்சியாக காட்டும். அதுதான் உங்களுக்கு அண்மையிலே மக்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாடி சுத்தி, பிராணாயாமம், மந்திர ஜபம், இதற்கு பிறகு தியானம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. உள்ளுக்குள் ஆழ்ந்து ஆழ்ந்து யாரு இப்படித்தான் நான் பார்ப்பேன். இதை நீங்களும் பயிற்சி செய்யலாம், பெரிய வித்தியல்ல. நாடி சுற்றி செய்த பிறகு பாலகுமாரன் எப்படி தியானம் செய்வான் தெரியுமா? யார் பாலகுமாரன்? எங்கிருக்கிறான்? எங்க ஆரம்பிக்குது? நான் பாலகுமாரன், நான் பாலகுமாரன். எங்கிருக்கிறது? இங்கே ஹிருதயத்திற்கு நடுவே. மறுபடியும் நான் நான் பாலகுமாரன், பாலகுமாரன். யார் சொல்கிறது? பாலகுமாரன். எங்கிருந்து அந்த பேச்சு வருகிறது? எங்கிருந்து அந்த சத்தம் உருவாகிறது? அந்த சத்தத்திலும் மனம் ஒருமிக்கப்படுகிற பொழுது எங்கே பேச்சு ஆரம்பிக்கிறதோ அங்கு மனம் ஒருமுகப்படுகிற போது, எங்கு எண்ணம் துவங்குகிறதோ அந்த இடத்தை பார்க்க முடிந்த போது நீங்கள் புதிய மனிதராக போய்விடுகிறீர்கள். எங்கு எண்ணம் தோன்றுகிறதோ அங்கு பார்க்க முடிந்தால் நீங்கள் புதிய மனிதராக போய்விடுகிறீர்கள். உடனடியாக கிடைக்காத நண்பர்களை செய்ய 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 உள்ளுக்குள்ளே துள்ளிக் கொண்டிருக்கிறது அந்த கன்றுக்குட்டி உங்கள் அருகே வந்து நிற்கும். ஆழ்ந்து பார்க்க பார்க்க நான் பாலகுமாரன், பாலகுமாரன், பாலகுமாரன். எங்கே இருக்கிறது? உள்ளே உள்ளே உள்ளே. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வேற எங்கேயோ போகும் தாட் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து நான் பாலகுமாரன். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? சும்மா இரு. நினைக்க உங்க தாட் ப்ராசஸ் மொத்தமா பின்னாடி போகும், சுருளும், உள்ளுக்குள்ள போகும். ஒண்ணுமே இல்லாத ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதி உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் மாறிவிட்டீர்கள். அந்த அமைதியிலிருந்து யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த அமைதியிலிருந்து யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த இடத்திற்கு பெயர் நடுநிலை. விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை. இவர் எனக்கு பிடிக்கும், இவர் எனக்கு பிடிக்காது, இவர் மிகவும் நல்லவர், அவர் மிகவும் கெட்டவர் என்ற இடம் இல்லாது அந்த அமைதி ஒரு நடுநிலையை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த நடுநிலையை நீங்கள் எல்லா நேரத்திலும் ஹிருதயத்தில் வைத்துக் கொள்ள முடியும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்க முடியும். பார்ப்பது டு பி a good listener என்று சிவசங்கரி அம்மா சொன்னாங்க. எப்படி பார்ப்பது? எப்படி அது வரும்? இந்த நடுநிலைக்கு வரும்பொழுது. இந்த நடுநிலை எப்பொழுது வரும்? தியானத்தின் போது. இந்த தியானத்தினுடைய ஆரம்ப கட்டம் என்ன? பிராணாயாமம். பிராணாயாமத்தின் முதல் படி என்ன? நாடி சுத்தி. இது ஒரு பெரிய சிஸ்டம், ஒரு சைக்கிள். பாரதம் கொடுத்த சொத்து ஐயா. நீங்கள் எல்லாம் பாரதத்தின் புத்திரர்கள். பாரதம் கொடுத்த சொத்து. இந்த வித்தை நாம் மறந்தோம், நமக்கு பிரச்சனை ஏற்பட்டது. இது எல்லோரும் 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 செய்கின்ற ஒரு வித்தை. இந்த ஜாதியாருக்கு, இந்த மதத்தாருக்கு என்பது இல்லை. சகலரும் கை கொள்ள வேண்டிய விஷயம் இது. இந்த அற்புதமான விஷயம் உள்ளுக்குள் வந்து நின்றுவிட உங்களுடைய அமைதி உங்களுக்கே விரும்பிப்பாக இருக்கும்.
அதற்கு ஒரு ஒரு சின்ன வார்த்தை இருக்கிறது. இது தூக்கத்தில் விழிப்பு. இது தூக்கத்தில் விழிப்பு. இந்த இடம் வந்து விட்டால் நீண்ட நெடுநேரம் தூங்க வேண்டிய அவசியமே இல்லை. 4 hours, 4 மணி நேரம் தூக்கம் போரும். அந்த தூக்கமும் எப்படி இருக்கும் என்றால், பாலகுமாரன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பாலகுமாரன் பார்த்து கொண்டே இருப்பான். கனவு வராது, பாடி கடக்கும். நீங்கள் தூங்குவதை நீங்கள் உணர முடியும். இது மந்திர வித்தையே இல்லை, இது மனப்பயிற்சி. இந்த பயிற்சியை யாரும் சொல்லித் தருவதில்லை. சொல்லிக் கொடுத்தால் சரியான கோணத்தில் சொல்லித் தருவதில்லை. யாரும் பிராக்டிஸ் பண்ணல. தியானம் பண்ணுவதும், நாடி சுத்தி பண்ணுவதும், பிராணாயாமம் பண்ணுவதும்